மானாமதுரையை சேர்ந்த தம்பி ஆகாஷ் டெலிசன் என்பவரை போலீஸ் விசாரணைன்னு கூட்டு போய் அவன் காலை உடைச்சி அவனை கொலை செய்கிறாங்க. என் மகனை கொலை செய்த அந்த காவலர்கள் அனைவருக்கும் கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஆகாஷ் டெலிசனோட தந்தை 44 நாளாக ஆகாஷ் டெலிசன் உடலை வாங்காமல் இன்று வரை நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறார். அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக மக்கள், மானாமதுரையை சுற்றியுள்ள மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இதே இது வேற சாதிக்காரனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, இல்லை இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு அளவுக்கு பேசப்பட்டிருக்கும். அனைத்து மீடியாவும் இங்கே குமிஞ்சிருப்பாங்க. பேப்பரில் ஃப்ளாஷ் நியூஸாக வந்திருக்கும், டிவிலையும் ஃப்ளாஷ் நியூஸாக வந்திருக்கும். சரி, இறந்தே தேவேந்திர தானே, அவனுக்கு கிடைக்க நம்மளுக்கு கன்சிடரே பண்ணலை. மானாமதுரையோட சிட்டிங் எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கான நீதி வாங்கி தரதுக்கு நான் திமுக அரசு கிட்ட பேசுறேன்லாம் சொல்லலை. இங்கே நீ இவ்வளோ பெரிய பப்ளிக்கான ரோட்டில் நீங்கள் ஏன் மறைச்சிக்கிட்டு டிராஃபிக் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஓரமாக போய் போராடுங்க அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க போல. அப்போ நமக்கான நீதி எப்படி டிலேவாக இருக்குதுன்னு மக்கள் இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும். ஆகாஷ் தந்தை என்ன சொல்றாரு, இது ஏன் தந்தை, என்னோட பையனுக்கு மட்டும்தான் இல்லைங்க, ஏன் ஒரு சாதிக்காக நான் பேசலை, தமிழ் சாதிகளுக்கு இது போல் நடக்கக்கூடாது. அப்போ அந்த போலீஸ்காரங்களை உடனே கொலை வழக்கில் கைது பண்ணணும், அவங்கள சிறையில் அடைக்கணும், அவங்களுக்கு பிணை வழங்கக்கூடாது, அவங்க நீதிமன்ற காவலில் ஜெயிலில் வச்சே அந்த ட்ரையலை நடத்தி அதுக்கான தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர் வைக்கிறார். இப்போ இதே வேற யாருக்கும் நடந்துச்சுன்னா ரத்தம், நமக்கு வந்துச்சுன்னா தக்காளி சட்னி அப்படிங்கிற ஒரு நிலையாகத்தான் இந்த அரசாங்கம் பார்ப்பதாக நான் பார்க்கிறேன். ஆகாஷ் டெலிசன் தந்தையோட இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், அதுக்கு ஆதரவும் அது அளித்து முதுகுளத்தூர் தொகுதியில் 11 கிராமம் தேர்தல் புறக்கணிப்பு பண்றாங்க. அப்ப தேர்தல் புறக்கணிப்பு பண்றதுனால இதுல நியாயம் கிடைச்சிருமானா? இல்ல, அவங்க எதிர்ப்பு, இது மக்களின் எதிர்ப்பு, எங்களுக்கு அதிருப்தி, எங்க திமுக வேண்டாம், எனக்கு அதிமுக வேண்டாம், எங்களுக்கு ஒரு மாற்று வேணும், எங்களுக்காக பேசக்கூடிய குரல் கொடுக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையா தான் நம்ம இதை பார்க்கணும்.